ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி ஒரு சாப்பாடு ஐட்டம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம். என்ன, பரோட்டா செய்ய போகிறேன். அதுவும் பன் பரோட்டா. என் லைஃப்பில் நான் செஞ்சது கிடையாது பரோட்டா. இதான் ஃபஸ்ட் டைமாக செய்ய போகிறேன். ஏன் இதை செய்கிறானா, அதாவது நான் வந்து இங்கே பீகாரில் இருக்கேன்னா, இங்கே பீகாரில் வந்து இட்லி, தோசை, பரோட்டா, பிரியாணி அந்த மாதிரி எந்த ஐட்டமே கிடையாது. தமிழ்நாட்டில் எது சாப்பிட்றோமோ, லெமன் ரைஸ், தக்காளி ரைஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தயிர் சாதம் எதுவுமே கிடையாது. அதாவது தமிழ்நாடோட ஆப்போசிட்டு தான் பீகார். ஸோ அதனால் வந்து என்னென்னா, இங்கே வந்துட்டு ஒரு மாதம் அங்கே இருக்கக்குள்ள ஒன்றும் தெரியாது. இங்கே வந்த பிறகு ஒரு மாதத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் செத்து போய்டும். என்னடா சாப்பிடுவோம், எதுடா சாப்பிடுவோம் அப்படின்னு அப்படி தோணும். ஸோ இதுக்காண்டியே ஊருக்கு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலியை பார்க்க போகிறதா இருந்தாலும், அதுக்கு மேலே வந்து இந்த இது சாப்பாட்டுக்காண்டே ஏங்குவோம். அப்படியே எப்படா போய் சென்னை இறங்குவோம், எப்படா போய் அந்த தோசை எடுத்து எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு அப்படி தோணும் எனக்கு. அந்த அளவுக்கு ஏங்கி போயிருப்பேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இங்கே உள்ள ரெசிபியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். நம்ம தமிழ்நாட்டு ரெசிபியெல்லாம் வந்து இந்த ஊரில் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்து நான் பரோட்டா செய்ய போகிறேன். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக செய்ய போகிறேன். அதுவும் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அதுவும் சாதாரண பரோட்டா கிடையாது, பன் பரோட்டா செய்ய போகிறேன். இன்ன வரையும் சத்தியமாக சொல்கிறாங்க, நான் செஞ்சதில்லை. ஸோ நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஏதோ செஞ்சு சாப்பிட்டா போதும் அப்படின்னு தோணுது என் மனசுக்கு. ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுது. சரி, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஆச்சு, ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நல்லா இருக்கு பாருங்கள். நல்லா இதாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது என்ன எதுக்கு பிசைஞ்சு வச்சேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஏன் பிசைஞ்சு வச்சேன்னா, இங்கே வந்து குளித்து தான் நாங்கள் சமைக்கணும். குளித்து தான் வந்து அடிப்படை சமைக்கணுங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஏஞ்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து இதை லேட் ஆகும்ல, ஊற லேட் ஆகும்னால 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போனேன். யாருக்கும் தெரியாது. பிசைஞ்சு வச்சுட்டு குளிக்க போயிட்டேன். இப்போ பிசைஞ்சிட்டேன். இதில் என்னென்னலாம் கலந்து வச்சுருக்கேன்னா, ஒன்றும் இல்லைங்க, மைதா 1 கிலோ சேர்த்துருக்கேன். எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியே, அதனால் அதோட நம்ம 2 நேரம்னாலும் வச்சு சாப்பிட்ணும். அதுக்காண்டி 1 கிலோ மைதா, 2 முட்டை, கொஞ்சமாக சீனி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம வந்து சின்னதாக பாலாக உருட்டி மறுபடியும் அதை வந்து எண்ணெய் வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் சால்னா செய்ய போகிறோம். வாங்கி போகிறோம். ஸோ இதை எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லிடுறோம். இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு அந்த பிசுலெல்லாம் உள்ளே வச்சு இப்படி வச்சு உள்ளே மடிச்சுக்குவோம். உள்ளே வச்சுட்டு ஏன்னா நம்ம பன் பரோட்டா சேர்த்துக்கணும். இப்படி மடிச்சுட்டு அதே ஒரு பாலாக இப்படி உள்ளே வச்சு மடிச்சுக்குவோம். ரோஷினி உள்ளே வச்சு மடிச்சு இந்த மாதிரி போல் மாதிரி இருக்கும். அது மாதிரி மாயிட்டு मागे अद्भुत साने जाजे छोरा तो नौरा गया तो उसमें गोगिल बन को சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி இப்போ அதை எடுத்துக்கோ. நம்ம எடுத்து இதை வந்து நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி இப்போ இதில் உள்ள எண்ணெயை எடுத்துக்கலாம். Tunok mana siapa terus?
ஒரு பூஸ்ட் தான் வேலை போட்டாங்க. இப்போ வந்து இதை மெதுவாக எடுத்து இப்படி மடிச்சுக்குவோம். இந்த சைடில் எடுத்து இந்த சைடில் எடுத்து கரெக்டாக மடிச்சுட்டு இதை எடுத்தாட்டு உருட்டுவோம் கையாலேயே. உருட்டுவோம். இருக்கா ஓகே. இப்போ ரெடியாக வச்சுட்டு நூறு மட்டும் பார்த்தோமா அப்படியே உருட்டி விட்டு 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 செஞ்சு நான் வந்து பரோட்டா இது பண்ணிட்டு இருக்கா. நம்ம அதுக்குள்ள வந்து சால்னா செஞ்சிடுவோம். சரிங்களா? என்ன எடுத்துக்கலாம் சால்னா. ரெண்டு பட்டை, கிராம்பு, பால் கூட இதெல்லாம் தெரிஞ்சிடும்.
பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா வாசனை வருது. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். आय काटे दे हो गया. இப்போ நல்லா இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இது வரையும் நம்ம ಕಾಗೆ ಇನ್ನು ಮುಖ ಬಿಡಿಲ್ಲ ನಾಯಿ ಇನ್ನು ಕೊಡ ಅಜೇಗ नहीं जाना परोटा क्या तेनी तेनी दिलो ना दून में नहीं हमारे तेल वाला के परोटा ना खिला दे और बंद कर दे बंद कर इसने उठे देगा उठे दो निकला दे मैं दो दस oh sabe cuci kenapa kau ni kenapa tab kalau bakar kamu pun beda kamu ni kadang ni ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுருக்கோம் பாருங்க. பரோட்டா பிச்சு போட்டு வச்சிருக்கா. அதுக்கப்புறம் குருமா ஊற்ற போகிறேன். குருமா சால்னா நாலஞ்சு சாப்பிட்டுட்டு மூஞ்ச மட்டும் காமிக்க மாட்டாங்களா? தெரியும் பாருங்க. मजा को ना निको बुना है उनका नीला को बुना तू को गए सोमा कर बोल फायर आई ना अरे स्कूल नहीं जाओ तुम
போட்டு குருமா நல்லா Sangkuras lagi nih sebenarnya. Buat apa nih aja? Nanti aja udah punya like punya kalau punya subscribe nya. Thank you. Cerita apa? Berarti jangan. Andalan ini kakak. Alas na.